சக்தியின் திருமகனே சரவணனே, வெற்றியை தருபவனே தமிழ் மகனே, தவசீலா சிவபாலா ஞானவேலா கந்தவேலா. முருகா, நீ சாப்பிட்டியாப்பா? அவன் சாப்பிட்டாச்சு, நீ போய் விளையாடுப்பா. ரொம்ப நாளா இருட்டறையில ஒரு கருப்பு பூனையை தேடிட்டு இருந்தேன். இப்பதான் லேசா ஆசை வந்து வாழை மரத்துல ஊஞ்சல் கட்டி ஆடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. அவ்வளவு சீக்கிரம் உனக்கு தெரிஞ்சுட்டா எல்கேஜி இருக்கு, யூகேஜி இருக்கு. இப்பதான் நான் பிளஸ் 2 பாஸ் பண்ணிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ டிகிரிக்கு ட்ரை பண்றேன், அதுக்கப்புறமா சொல்றேன். அப்புறமா சொல்றேன்னு சொன்னீங்களே, என்னங்க அது? அதுவா, இப்படி வெட்ட வெளிச்சத்துல சொல்ல முடியாது. வா சொல்றேன். வெளியில பல பேர் உன்னையும் என்னையும் சேர்த்து ரொம்ப தப்பா பேசுறாங்க. அது உண்மையா இருக்கட்டும். ஏசமா, நீங்க இப்படி நடந்துக்கிறத பார்த்தா என் புருஷனையும் நீங்க தான் சாகடிச்சிருப்பீங்களோன்னு சந்தேகமா இருக்கு. அவ அல்பாயுசு ஆக்சிடென்ட்ல பட்டுன்னு போயிட்டான், அதுக்கு நான் என்ன பண்றது? சுந்தர பாண்டியனா? ஹலோ, நான் மாணிச்சிட்டே பேசுறேன். 5 நிமிஷத்துல இங்க இருக்கணும், சீக்கிரம் வா. அப்படியா? இதோ வரேன். என்ன விஷயம்? வா வா வா. ஒண்ணுடா, பிடிச்சானே தலையில அடிப்பட்டது பட்டுன்னு போயிட்டா. டேய், உன் பணத்துல நான் வக்கீலுக்கு படிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரிய கிரிமினல் லாயர்னு பேர் வாங்கியிருக்கேன். உனக்கு உதவி செய்ய இதை விட நல்ல சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது. இப்ப நான் என்னடா பண்றது? டேய், ஒண்ணு இல்லடா, போலீஸ் போன் பண்ணி என் வேலைக்காரி தூக்கில தொங்கிட்டான்னு சொல்லு. வா. போன் பண்றா. டேய், போன் பண்ணுடா. நான் சொன்னபடி செய்டா. நான் சொன்னபடியே சொல்லு. ஆமா, நான் தான் ஏசி பேசுறேன்.
வணக்கம் சார். நான் தான் மாணிக்கிட்டே பேசுறேன். என் வீட்டு வேலைக்காரி தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்டா. அப்படியா? நான் உடனே புறப்பட்டு வரேன். ஏசி வரான், மேல பாடி இருக்கு, என்னடா பண்றது? சரி, ஒரு கயிறு கொண்டா. எதுக்கு? என் கழுத்துல மாட்டி தூக்க. அறிவு கட்டவன சொன்னது செய்டா. வா வா. இந்த பக்கம் வாடா. இந்த பக்கம். அம்மா அம்மா ஏய், வாடா. பையன் பாத்துட்டானா? போலீஸ்க்கு என்ன தண்ணி காட்டுறவன் இந்த பொடி பையன் தூக்குடா. என்ன தம்பி? எங்க அம்மாவை முதலாளியும் வக்கீல் சார் தூக்கல மாட்டாங்க சார். சீக்கிரம் வாங்க சார். சரி, வீட்டை கட்டு. Follow me. வாங்க சார். திஸ் இஸ் மிஸ்டர் மாணிக்கம். வணக்கம். இவங்க ரெண்டு பேரும் தான் சார் எங்க அம்மா தூக்கல மாட்டி விட்டாங்க. பையனுக்கு ரொம்ப நாளா புத்தி சுவாதனம் இல்ல. பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் பாத்துட்டாங்க. அவன் சொல்றது ஒண்ணு சீரியஸா எடுத்துக்காதீங்க. நீங்க எப்படி சார் இங்க? சார், நான் அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். பக்கத்து வீட்டுல இருக்கேன். கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடியாந்துருவேன். நீங்க 10 கிலோமீட்டர்ல இருந்து வரீங்க. ப்ளீஸ் டூ யுவர் டியூட்டி. நீ இங்கே இருற. பாடியை கீழே இருக்குங்க. ஹலோ, ஹாஸ்பிட்டலா? இங்க ஒரு டெத் நடந்துருச்சு. நான் சொல்ற அட்ரஸுக்கு உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. நம்பர் 5 ரகுராமன் ஸ்ட்ரீட், டி நகர். 506 சார். ஆம்புலன்ஸ் வந்த உடனே பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துட்டு போங்க. எஸ் சார். மிஸ்டர், பையனுடைய ஐ விட்னஸ் வச்சு செட்டியார நான் அரெஸ்ட் பண்ண போறேன். எக்ஸ்கியூஸ் மீ, அந்த சிரமமே உங்களுக்கு வேண்டாம். நானே மிஸ்டர் மாணிக்க செட்டியார என் கார்லயே கூட்டிட்டு வரேன். வாங்க. பதவி துணையை பெற்ற குற்றம் பிரித்தது, பணமும் தட்டி கொடுத்தது. பட்டம் பதவி துணையை பெற்ற குற்றம் பிரித்தது, பணமும் தட்டி கொடுத்தது. சட்டம் மீறி தர்மம் ஒன்றும் தலை குனிந்தது, நேர்மை நிலை குலைந்தது, நேர்மை நிலை குலைந்தது. வாடா, ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வரலாம். வாதத்தின் திறமையினால் வழக்கு வென்றது, நியாயம் வழுக்கி வீழ்ந்தது. வாதத்தின் திறமையினால் வழக்கு வென்றது, நியாயம் வழுக்கி வீழ்ந்தது. நீ வளர்த்து விட்ட தீமைகளே வாழ்வை கொண்டது, முடிவில் வாய்மை வென்றது, வாய்மை வென்றது. வாதத்தின் திறமையினால் வழக்கு வென்றது, நியாயம் வழுக்கி வீழ்ந்தது. நீதிக்கு எதிராக நெஞ்சம் நின்றது, துணைக்கு வஞ்சம் வந்தது.
நீதிக்கு எதிராக நெஞ்சம் நின்றது, துணைக்கு வஞ்சம் வந்தது. நீ சாதித்த பொய்யே உனை மோதி வந்தது, தெய்வ நீதி வென்றது. வாதத்தின் திறமையினால் வழக்கு வென்றது, நியாயம் வழுக்கி வீழ்ந்தது. சாட்சியோடு குற்றம் யாவும் நடப்பதும் இல்லை, சட்டம் தடுப்பதும் இல்லை. சாட்சியோடு குற்றம் யாவும் நடப்பதும் இல்லை, சட்டம் தடுப்பதும் இல்லை. என்றும் சாட்சி இல்லா வழக்கெதுவும் ஜெயிப்பதும் இல்லை, நீதி கிடைப்பதும் இல்லை. வாதத்தின் திறமையினால் வழக்கு வென்றது, நியாயம் வழுக்கி வீழ்ந்தது. தர்மத்தின் குழந்தைகள் தான் சட்டம் என்பது, விதியின் வட்டம் என்பது. தர்மத்தின் குழந்தைகள் தான் சட்டம் என்பது, விதியின் வட்டம் என்பது. அதில் சத்தியத்தை மீறி செய்த தர்க்கம் வென்றது, ஆவி சொர்க்கம் சென்றது. வாதத்தின் திறமையினால் வழக்கு வென்றது, நியாயம் வழுக்கி வீழ்ந்தது. பட்டம் பதவி துணையை பெற்ற குற்றம் சிரித்தது, பணமும் தட்டி கொடுத்தது. பட்டம் பதவி துணையை பெற்ற குற்றம் சிரித்தது, பணமும் தட்டி கொடுத்தது. சட்டம் நீதி தர்மம் மூன்றும் தலைகுனிந்தது, நேர்மை நிலை குலைந்தது, நேர்மை நிலை குலைந்தது. மாணிக்கம், மாணிக்கம், மாணிக்கம். இந்த வழக்கில் சாட்சிகளின் விசாரணையின்படி பார்வதியை மாணிக்கம்தான் கொலை செய்தார் என்பதற்கு நேர்முகமாக பார்த்த சாட்சிகள் எதுவும் இல்லை. புத்தி சுவாதீனமில்லாத சிறுவன் சேகரின் சாட்சியத்தை ஏற்றுக்கொள்வதற்கில்லை. மேலும் பிரேத பரிசோதனையில் பார்வதி தற்கொலை செய்து கொண்டதாக டாக்டரின் ரிப்போர்ட் கூறுகிறது. ஆகவே மாணிக்கத்தின் மேல் சுமத்தப்பட்டுள்ள கொலை குற்றம் உண்மையானது அல்ல. எனவே பார்வதி தற்கொலை செய்து கொண்டாள் என்று கோர்ட் முடிவு செய்து மாணிக்கத்தை விடுதலை செய்கிறேன்.
வாங்க சார். ஒரு நல்ல பட்டு புடவை கொடுங்க. இத பேக் பண்ணுங்க. சரிங்க. இந்தாங்க. தேங்க்யூ. வெரி குட். நான் வர்றேன்னு தெரிஞ்சு ரெடி ஆயிட்டு இருக்கிய? என்ன சொல்றீங்க? ஒரு ஃபங்க்ஷனுக்கு உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வெரி சாரி டார்லிங். நீங்க வரதா போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா நான் கண்டிப்பா உங்களுக்காக காத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா இப்போ வர முடியாதா? ஆல்ரெடி எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ அதுக்காக தான் புறப்பட்டுட்டு இருக்கேன். அப்போ என்ன விட பெரிய ஃப்ரெண்ட்ஸ் உண்டா உனக்கு? உங்கள மாதிரி 10 ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தா தானே என்ன மாதிரி பெண்கள் வாழ்க்கை நடத்த முடியும். நல்லா பேசுறியே. உங்க கூட தானே பழகிக்கிட்டு இருக்கேன். பேச கத்துக்கணுமா என்ன? வெரி சாரி டார்லிங். ஈவினிங் பார்க்கலாம். இட்ஸ் ஓகே. வாங்க சார். வணக்கம். வணக்கம். ஏம்மா அழற? இந்த நேரத்துல எங்க அம்மா இல்லையே நினைச்சேன். அம்மா இல்லைன்னா என்னம்மா? அண்ணன் மாதிரி இந்த சேகரையா இருக்கும்போது நீ எதுக்குமா கவலைப்படுற? வாங்க சார் போலாம். வாங்க சார். இவர் மிஸ்டர் ஜெகநாத். ஹலோ. இவர் விஸ்வநாத். லெட் மீ டு. பிரகாஷ். ஹலோ. இவங்க தான் ஜட்ஜ் சுந்தரபாண்டியன். ஹவ் டு யூ டு? என்ன பேர் சொல்லுங்க? சுந்தரபாண்டியன்.
மாணிக்கம் செட்டியா. அம்மா, நான் உனக்கு மாலை போட வச்சேன், நீ எனக்கு வேலை கொடுத்த. இப்ப நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். எதுக்காக வாழணும்னு உனக்கு அப்புறம் சொல்றேன். நான் வரேங்க. என்ன சார் திடீர்னு புறப்படுறீங்க? இந்த கல்யாணமே நீங்க கொடுத்த பணத்துல தான் நடக்குது. அப்படி இருக்கும்போது உங்க தங்கச்சியை வாழ்த்தி ஒரு பாட்டு பாடக்கூடாதா? சாரி சார், இப்ப பாட முடியாது. என்ன சார் பிகு பண்ணிக்கிறீங்க? உங்க குரல் என்ன குயில் மாதிரி இருக்குமா? ஒரு பாட்டு பாடுங்களேன். கன்னிப்பூவே கன்னிப்பூவே கண்ணீர் சிந்தாதே, அன்னை உள்ளம் உன்னை வாட்டும் துன்பம் கொள்ளாதே. பூமணம் கண்டும் வாடுது முல்லை, வாய்மொழி சொல்ல தாய்மொழி இல்லை. கன்னிப்பூவே கன்னிப்பூவே கண்ணீர் சிந்தாதே, அன்னை உள்ளம் உன்னை வாட்டும் துன்பம் கொள்ளாதே. பூமணம் கண்டும் வாடுது முல்லை, வாய்மொழி சொல்ல தாய்மொழி இல்லை. என்னும் தெய்வம் அன்று பாலூட்டினாள், மார்போடு தொட்டில் கட்டி தாலாட்டினாள், காதோடு கட்டிக்கொண்டு பாராட்டினாள், கண்ணீரின் உப்பு இட்டு சோறுட்டினாள். தாயென்னும் மானே எங்கே எங்கே, தாயென்னும் மானே எங்கே எங்கே, விடமாட்டேன் விடமாட்டேன் வேடன் எங்கே, பல நாளாய் அலைந்தேன் பார்த்தேன். கன்னிப்பூவே கன்னிப்பூவே கண்ணீர் சிந்தாதே, அன்னை உள்ளம் உன்னை வாட்டும் துன்பம் கொள்ளாதே. பூமணம் கண்டும் வாடுது முல்லை, வாய்மொழி சொல்ல தாய்மொழி இல்லை. கன்னிப்பூவே கன்னிப்பூவே கண்ணீர் சிந்தாதே, அன்னை உள்ளம் உன்னை வாட்டும் துன்பம் கொள்ளாதே. கண்ணீரில் நன்றி சொல்லும் பெண்ணே பெண்ணே, நான் அல்ல சொல்ல வேண்டும் முன்னே முன்னே. நான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்தேன் அங்கே, ஏன் வாழ வேண்டும் என்று கண்டேன் இங்கே. நான் பாடும் பாட்டில் ஞானம் உண்டு, நான் பாடும் பாட்டில் ஞானம் உண்டு. புயல் வீசும் வெயில் காயும் வானம் ஒன்று, உன் வாழ்வில் நீ காண்பாய் ரெண்டில் ஒன்று. கன்னிப்பூவே கன்னிப்பூவே கண்ணீர் சிந்தாதே, அன்னை உள்ளம் உன்னை வாட்டும் துன்பம் கொள்ளாதே. பூமணம் கண்டும் வாடுது முல்லை, வாய்மொழி சொல்ல தாய்மொழி இல்லை. கன்னிப்பூவே கன்னிப்பூவே கண்ணீர் சிந்தாதே, அன்னை உள்ளம் உன்னை வாட்டும் துன்பம் கொள்ளா
ஆமா, டெய்லி ஒன்ன இதே இடத்துல சந்திக்கலாமா? நீங்க தினமும் என்ன சந்திக்கணும்னு நினைச்சா நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். பரவாயில்லையே, என் மேல இவ்வளவு அன்பா? உங்களை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனாலதான் உங்களோட வந்தேன். மார்னிங் மேனேஜர், எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்தா சார். ஃபைன், நீங்க போங்க. ஓகே. வணக்கம். வாகர்த்தா விவசங்கர்த்தோ வாகர்த்த பிரதிபக்ததே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. உட்காருங்க. என்ன விசேஷம்? விசேஷம் இல்லாமலா வருவோம்? நீங்க பெரிய தர்ம பிரபு. இந்த வருஷம் கோயில் கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நடத்தியே ஆகணும். அதுக்கு தான் வந்தோம். முதலாளி நினைச்சா இத போல இன்னும் 10 கோயில்களை கட்டி கும்பாபிஷேகமே நடத்த முடியும். ரொம்ப வேகா சொல்லிட்டே போங்க. சரி, மொத்த செலவு என்ன ஆகும் சொல்லுங்க. நீங்க மனசு வச்சு எது கொடுத்தாலும் சரிங்க. மேனேஜர் சார். இவங்களுக்கு 1,00,000 ரூபாய் கொடுங்க. ஏ சார், அதை வச்சு கும்பாபிஷேகத்தை பிரமாதமா நடத்துங்க. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க இல்லாமலா கும்பாபிஷேகம் நடக்கும்? நீங்க தான் அம்பாளுக்கு முதல் மாலை சாத்துறீங்க. அப்ப நான் வரட்டுங்களா? போங்க. அப்ப நான் வரேங்க. இன்னொரு காப்பி டைப் பண்ணி நமக்கு ஒரு காப்பி எடுத்து வைங்க. வணக்கங்க. வணக்கம். வாங்க வாங்க, உட்காருங்க. உங்க உதவியால மறுபடியும் எம்எல்ஏ போஸ்ட் எனக்கு கிடைச்சது. அப்படியே ஒரு மாலையை போட்டுட்டு ஒரு கிணறு வெட்டுற சமாச்சாரத்தையும் சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். நீங்க கிணறு வெட்டுறீங்களா எதை வெட்டுறீங்களா எனக்கு தெரியாது. ஆனா உங்க எம்எல்ஏ பதவியை வெட்டாம பாத்துக்குங்க. போயிட்டு வாங்க. வர்றங்க. பிசிக்ஸ் கிளாஸ்ல எலக்ட்ரிசிட்டிக்கும் மின்னலுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டாருடி. எலக்ட்ரிசிட்டிக்கு பில் கட்டணும், மின்னலுக்கு கட்ட வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டேன். இந்தியாவிலே நீ பெரிய விஞ்ஞானியா வந்துருவேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கார் வரலையா? இல்லடி. பாய். ஓகே, பாய். ஹலோ கீதா, என்ன இன்னைக்கு கார் கொண்டு வரலையா? ஒரு கார் ரிப்பேர், இன்னொரு கார் அப்பா எடுத்துட்டு போயிருக்கார். சும்மா ஒரு ரிலாக்ஸா இருக்கட்டு வேணுதான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உன்னை டிராப் பண்றேன். ப்ளீஸ் கம்.
பைது பை, நான் போற வழி என் ஃபேக்டரியில எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை பார்த்துட்டு போலாமா? இல்ல லேட்டா கூட உன்னை வீட்டுல டிராப் பண்ணிட்டோமா? நான் மெதுவா போனாலே போதும். தேங்க்யூ. ப்ளீஸ் கம். இதான் என் மெழுகுவத்து ஃபேக்டரி. இந்த கேண்டில்ஸ் பாருங்க. வெரி நைஸ். தேங்க்யூ. வாங்க. என்ன கீதா வந்துட்டாளா? இன்னும் வரலைங்க. நேரமாச்சு, இன்னும் வரல. இவ்வளவு நாள் 5 மணிக்கு வீட்டுல இருப்பா. இன்னைக்கு வராம இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒண்ணும் பயப்படாத, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பா, அவங்க கார்லயே வந்துருவா. நான் கொஞ்சம் கிளப் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. கிளப்புக்கு போ. வாங்க, உட்காருங்க. Have it. என்னங்க இது? நான் எப்பவுமே இந்தியா டச் பண்ண மாட்டேன். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஃபாரின். ஆரம்பத்துல கொஞ்சம் ஹாட்டா தான் இருக்கும், போக போக இனிப்ப மாறிடும். Have it. ரொம்ப ஹாட்டா இருக்குன்னு சொன்னீங்க, படக்குன்னு குடிச்சிட்டீங்க. வரும்போது தண்ணி தாங்க. உங்களை கேட்கலாம் நினைச்சேன், வெக்கமா இருந்தது, அதான் கேட்கல. அப்படியா? ப்ளீஸ் டேக் திஸ் ஆல்சோ. ஹேவ் இட். Want to see my ring? Come on. I'll show you. Come on. தலையை சுத்துற மாதிரி இருக்கு. உட்காருங்க. ஏன் கதவை சாத்துறீங்க? சும்மா. ஏன் லைட் ஆஃப் பண்றீங்க? Just for fun. என்ன விட்டு? Come on. என்னங்க இது? ரொம்ப நேரம் ஆச்சு, கீதா என்ன வரல? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்காவது போன் பண்ணுங்களேன். பதட்டப்படாத, போன் பண்ணலாமா? என்ன முதல் சந்திப்பிலே எங்க தங்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணி புறப்படு, உங்க வீட்டுல தேட போறாங்க. நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ பேசாம படுத்துக்கிட்டு இருக்க. இப்ப என்ன நடந்து போச்சு?
உங்க அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. ஹலோ, நான் சுந்தரபாண்டியன் பேசுறேன். என் டாக்டர் கீதா அங்க வந்தாளா? கீதா இங்க வரலையே. இங்க வரலையே. வரலையா? என்னங்க இது, எங்கேயுமே வரலைங்கிறாங்களே. போலீஸ்கார் போன் பண்ணுங்களேன். சார் கொஞ்சம் வாங்க. என்னாச்சியா? எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார். இந்த கம்பெனிக்கு நீங்க தானே முதலாளி, அதனால நீங்க வந்து பார்த்ததான் தெரியும். வாட் நான்சென்ஸ்! பெரிய தொல்லையா போச்சு. சரி வாங்க போலாம். வாங்கயா. வருது. பாத்து பிடிங்கடா. எங்க போறீங்க? மேனேஜர், என்னது? ஒண்ணும் இல்ல சார், மீன் குழாயில ஏதோ அடப்பு ஏற்பட்டு எல்லா மெழுகும் ஒன்னா சேர்ந்து திரண்டு ஒரே மெழுகு வச்சு வந்துச்சு. அப்படியா? இத தண்ணியில போட்டு எடுத்துட்டு வாங்க. உண்டாங்கடா. வந்துருச்சு. இங்க இறக்குங்க. அந்த பூத்தொட்டு கொண்டு வந்து இதை சுத்தி வைங்க. வெரி குட். இனிமே இதான் நம்ம கம்பெனிக்கு எம்பளம். ஆமா சார், வெளிநாட்டுக்காரங்களும் உள்நாட்டுக்காரங்களும் வந்து பார்த்தாங்கன்னா ஆர்டர் குவியும் சார். இதுல மட்டும் வத்திய போட்டு கொளுத்தணும், திருவண்ணாமலை தீபமே தோத்துரும் சார். வருஷக்கணக்கா எரியும். கீப் இட் அப். தேங்க்யூ. வத்திய கொண்டாடும் போது வேலையே போடுன்னு நினைச்சேன். பாராட்டுறத பார்த்தா ப்ரொமோஷனே கிடைக்கும் போல் இருக்கு. வேலை பாருங்கடா. சார், என்ன? உங்களை பார்க்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. சரி கூப்பிடு. சரிங்க சார், உள்ள போங்க சார். ஹலோ. டேக் கேர் சேஃப். நீ எங்கடா இங்க? ஊருக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு. உன் பணத்துல படிச்சு இன்ஸ்பெக்டர் ஆன. உன்னுடைய ஊருக்கே வந்திருக்கேன். உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ செய்ய காத்துட்டு இருக்கேன். வெரி குட். ஆமா, ஒரு வாரமா என்ன வந்து பார்க்க முடியல. பெரிய உதவி செய்வியா? டேய், இப்ப கூட நான் உன்னை பார்க்க வரல. இதுக்கு முன்னால இருந்த இன்ஸ்பெக்டர் நிறைய கேஸ் பெண்டிங்ல போட்டு போயிட்டார். அது விஷயமா ஒரு குற்றவாளியை பார்க்க வந்தேன். வழியில உன் கம்பெனி போட பார்த்தேன். அப்படியே உன்னை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். என்னடா சாப்பிடுற? காபி சாப்பிடுறியா? நோ தேங்க்ஸ். ஏண்டா? உன்னோட சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வெறும் காஃபியே கொடுத்து அனுப்பிடலாம்னு நினைச்சிடாத. இன்னொரு நாள் ஃப்ரீயா வரேன். உங்ககிட்ட ஏராளமான விஷயம் பேசணும். இன்னைக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. ப்ளீஸ். ஓகே. ஹலோ, நான் ஜட்ஜ் சுந்தரபாண்டியன் பேசுறேன். ஸ்பீக்கிங். என் பொண்ணு காலேஜுக்கு போனவ இது வரைக்கும் திரும்பி வரல. நீங்க உடனே புறப்பட்டு எங்க வீட்டுக்கு வாங்க. ஐ வில் கிவ் யூ சம் இம்பார்ட்டன்ட் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இத உடனே புறப்பட்டு வரேன். எப்போது நினைச்சிருக்கேன் உருவத்தை
இரவெல்லாம் முகத்தில முத்திர போட அன்னத்தை பிடிக்கத்தான் சுருக்கி வச்சேன் அடிக்கடி நான் பார்த்து சிரிச்சு வச்சேன் அன்னத்தை பிடிக்கத்தான் சுருக்கி வச்சேன் ஒன்னு அடிக்கடி நான் பார்த்து சிரிச்சு வச்சேன் எண்ணத்தை கண்ணால உளறி வச்சேன் காதல் ஏக்கத்தையும் கொஞ்சம் கிளறி வச்சேன் உன்னத்தான் எப்போது நினைச்சிருக்கேன் உருவத்தை மனசுல பதிச்சிருக்கேன் என்னைக்கு வர போற வெத்தில போட நீ இரவெல்லாம் முகத்துல முத்திர போட காட்டுக்குள்ளே உன்னை பார்த்தேன் நான் அன்னைக்கே அச்சாரம் உன்னை கேட்டேன் ஆன கண்ணத்தை கிள்ள நினைச்சேன் உன் பொன்னழகை அள்ளி கொண்டு போக துடிச்சேன் உன்னத்தானத்தான் எப்போது நினைச்சிருக்கேன் உருவத்தை மனசுல பதிச்சிருக்கேன் எண்ணத்தை கண்ணால உளறி வச்சேன் காதல் ஏக்கத்தையும் கொஞ்சம் கிளறி வச்சேன் ஏன் சார் உங்களுக்கு யாராவது விரோதிங்க இருக்காங்களா? சார் நான் ஒரு ஜட்ஜ். இன்னைக்கு வரைக்கும் உண்மைக்காக தான் பாடுபட்டு இருக்கேன். எத்தனையோ குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்திருக்கேன். அதுல நான் யாரேன்னு சொல்ல முடியும்? இந்த காலத்துல பாக்குறதுக்கு டிப்டாப்பா இருக்கான், பழகிறதுக்கு நல்ல ஃப்ரெண்டாவும் இருக்கான், கடைசியில பார்த்தா அவனே பெரிய அயோக்கியனாவும் இருக்கான். ஏன் சார் உங்க டாக்டருடைய போட்டோஸ் இருக்கா? புஷ்பா, கீதாவோட போட்டோஸ் எடுத்து கொடு. டோன்ட் வரி சார், எல்லா இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்க்கும் ஸ்குவாட் அனுப்பிச்சிடுறோம். அதோட டிவிக்கும் போட்டோ அனுப்பிச்சிடுறோம். கண்டாங்கி சேலை வாங்கி வச்சு இருக்கேன், அதுக்கு கச்சிதமா ரவிக்கையில் பச்சு இருக்கேன். கணி சேலை வாங்கி வச்சு இருக்கேன், அதுக்கு கச்சிதமா ரவிக்கையும் பச்சு இருக்கேன். கொண்டாந்து சீக்கிரமா குடிச்சிடுங்க, இந்த கோடையிலே கல்யாணம் முடிச்சிடுங்க. கொண்டாந்து சீக்கிரமா குடிச்சிடுங்க, இந்த கோடையிலே கல்யாணம் முடிச்சிடுங்க. கைவனை இருட்டிலே கலகலக்கு உன் கண்ணாடி பல்வரிசை பழக்கு. கைவனை இருட்டிலே கலகலக்கு உன் கண்ணாடி பல்வரிசை பழக்கு. மை விழி தூங்காம விழிச்சிருக்கும், அந்த மயக்கத்தில் தாலாட்டு கவி பிறக்கும். ஒன்னத்தான் நான் ஒன்னத்தான் எப்போதும் நினைச்சிருக்கேன், உருவத்தை மனசுல பதிச்சிருக்கேன். என்னைக்கு வர போற வெத்தில போட நீ இரவெல்லாம் முகத்தில முத்திரை போட. அன்னத்தை பிடிக்கத்தான் சுருக்கி வச்சேன், ஒன்னு அடிக்கடி நான் பார்த்து சிரிச்சு வச்சேன். எண்ணத்தை கண்ணால உளறி வச்சேன், காதல் ஏக்கத்தையும் கொஞ்சம் கிளறி வச்சேன். எழுதிக்கங்க. ரெஸ்பெக்டட் சார். வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. சார், நாங்க ஒரு பெரிய அநாத விடுதி நடத்துறோம். அதுல 500க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் இருக்கிறாங்க. எங்களுக்கு நிறைய பேரு அவங்களால உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஐயாவை பத்தி வெளியில ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம், அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். மேனேஜர் 25,000 rupees கொடுங்க. இந்த விடுதி கட்டி முடிச்ச உடனே திறப்பு விழாவுக்கு நீங்க தான் வரணும். ஆமாங்க. அப்ப நாங்க வரங்க. வாங்க. என்ன மிஸ்டர் ரெட்டி, ஜட்ஜ் சுந்தரபாண்டியன் டாக்டர் காணாம போன விஷயமா உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா? அது சம்பந்தமா எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா ஆதாரப்பூர்வமா எந்த தகவலும் கிடைக்கல. எனக்கு மேல இருந்து இது சம்பந்தமா அடிக்கடி ரிப்போர்ட்ஸ் வருது. அதனால பெண்களை கடத்துற கோஷ்டிய உடனே அரெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணுங்க. நாங்க தீவிரமா விசாரணை பண்ணி ஆளை பிடிச்சாலும் எங்களுக்கு மந்திரிய தெரியும், எம்எல்ஏ தெரியும்னு டிபார்ட்மெண்ட் வாய அடைச்சிடறாங்க. யாரா இருந்தாலும் சரி,
நீங்க உங்க டியூட்டியை செய்யுங்க. Yes, sir. ஆல் ரைட், யூ கேன் கோ. ஹலோ, யாரு? சுந்தரபாண்டியனா? ஜஸ்ட் சுந்தரபாண்டியன். டேய், நான் தான் ரத்னவேல் பேசுறேன். ரத்னவேலுவா? எங்க இருந்தா பேசுற? மெட்ராஸ்ல இருந்தா பேசுறேன். ஃளைட் கொஞ்சம் லேட்டா போச்சு. உன்னை பார்க்கத்தான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சீக்கிரமா வா, நான் கோர்ட்டுக்கு போகணும். ஓகே. Hello, Ratnavelu. Welcome, welcome. How are you? Fine. Good. Come in, come in. Please sit down. Thanks. புஷ்பா, யார் வந்திருக்கா பாத்தியா? வணக்கங்க. வணக்கம்மா. வீட்டுல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? ஒரு மாசம் ஆச்சுப்பா நான் வீட்டை விட்டு புறப்பட்டு. ஊருக்கு போனா தான் வீட்டோட நிலைமையே தெரியும். I see. லண்டன் டூரை முடிச்சுட்டு திரும்பி போகல. டெல்லி பிளைட் 3 மணி நேரம் லேட்டுன்னு சொன்னாங்க. அதான் உங்களை பார்த்து போலான்ட்டு வந்தேன். சரி, சீக்கிரம் காபி கொண்டு வந்து கொடு. என்னடா டூரு? ஒண்ணும் இல்லடா, ஒரு முக்கியமான கேஸ்க்காக அனுப்பிச்சு வச்சாங்க. உன் பொண்ணு நல்லா படிக்கிறாளா? என்னடா நான் கேட்கிறேன், பதிலே இல்ல. என்னாச்சு? ஒரு நாள் என் பொண்ணு காலேஜுக்கு போனவ திரும்பியே வரல. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. அப்படியா? எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தேன், ஒன்னும் பயன் இல்லை. உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. மெட்ராஸ் ஐஜி நம்ம ஃப்ரெண்டு தான். டெல்லிக்கு போன உடனே போன் போட்டு பேசி அதுக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்ய சொல்றேன். டோன்ட் வரி. டைம் ஆச்சு, நான் வரேன். ஓகே, வரேம்மா. ஐயோ ஐயோ, எங்க அம்மாவை காப்பாத்துங்கயா. எங்க அம்மாவை தவிர எனக்கு யாருமே இல்ல. உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சுடா? எங்க அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி. அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்னா எங்க அம்மாவை உயிரோடையே பார்க்க முடியாது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்னா என்கிட்ட பணம் இல்லையே. கொஞ்சம் இரு. மேனேஜர், கம் இன். டேய், உங்க அம்மா உனக்கு திருப்பி கொடுத்துறேன். இனிமே நீ உங்க அம்மா கூட தான் இருப்ப. அதுக்கு நான் தான் கொடுத்து வைக்கல. அம்மா அம்மா, என்னப்பா? அடுத்த வாரம் எங்க ஸ்கூல்ல எல்லா பசங்களும் பிக்னிக் போவாங்கம்மா. அதுக்கு என்னப்பா செய்யணும்? 200 ரூபாய் பணம் வேணும். மத்தவங்க மாதிரி கௌரவத்துக்காக இப்ப நாம வாழ முடியாது. உங்க அப்பா நம்மளை எல்லாம் அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப இருக்கிறது இந்த தோடு ஒண்ணுதான். அதை வச்சு உனக்கு பணம் தரேன். உனக்கு இல்ல இதா? போயிட்டு வா. மேனேஜர், இந்தியாவிலேயே பெரிய ஹாஸ்பிட்டல் ஸ்ரீ ராமச்சந்திர மெடிக்கல் ஹாஸ்பிட்டல். இந்த பையனோட அம்மாவை அங்க அட்மிட் பண்ணுங்க. செலவு பத்தி கவலைப்படாதீங்க. பாப்பா. மெட்ராஸ் ஜட்ஜ் சுந்தரபாண்டியன் டாக்டர் காணாம போனதை பத்தி ரிப்போர்ட் வந்திருக்கா? எஸ் சார். அது சம்பந்தமா ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? நீங்க வந்த உடனே கன்சல்ட் பண்ணி மேற்கொண்டு ஆக்ஷன் எடுக்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம டிபார்ட்மெண்ட்ல உள்ள முக்கியமான 2 பேரை உடனே அனுப்புங்க. அவங்க கிட்ட இருந்து அடிக்கடி மேட்டரை கேதர் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். எனி இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ்? நோ சார். ஓகே,
நீங்க போகலாம். ஹலோ, ஐஜி ஹியர். ஹலோ, நான் தான் ரத்னவேலு, டெல்லியில இருந்து பேசுறேன். ரத்னவேலுவா? ஹவ் ஆர் யூ? ஐ ஆம் ஃபைன். என்ன விஷயம்? மெட்ராஸ் ஜட்ஜ் சுந்தரபாண்டியன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் டாக்டர் காணாம போன ரிப்போர்ட்டை பார்த்தேன். அதை கொஞ்சம் சீரியஸா நடவடிக்கை எடுத்து சீக்கிரமா கண்டுபிடிங்க. கண்டிப்பா செய்யறேன் சார். ஷூர். எஸ். ஓகே, தேங்க்ஸ். ஏங்க எப்பவுமே போன் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவீங்க, இன்னைக்கு என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஏன் டார்லிங், நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு பேசாம இருந்துட்டு இருக்கீங்க. என்ன டார்லிங், என் மேல கோவமா? நீ எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்றதுக்கு சும்மா நடிச்சேன், அவ்வளவுதான். கான்ஸ்டபிள் சார், பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணு. எஸ் சார். நீ வா. இது எப்படி நடந்துச்சு? நான் உள்ள வேலையா இருந்தேன், தமான்னு சத்தம் கேட்டது. ஓடி வந்து பார்த்தா ஐயா ரத்த வெள்ளத்துல செத்து கிடந்தாருங்க. உடனே போன் பண்ணேன். அப்படியா? நீ எத்தனை வருஷமா வேலை பாக்குற? 10 வருஷமா வேலை செய்யறேங்க. சரி வா.
ரொம்ப நல்லா ஆனீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வணக்கமுங்க. வணக்கம் வணக்கம். எல்லாரும் எடுத்துங்க. கும்பிடுங்க சாமி. வர்றமுங்க. ரைட் ரைட். ரொம்ப நல்லா இருந்தது இல்ல? நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. உங்க காரியத்தை நான் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சறேன். தேங்க்யூ சார். ரைட். வரேன் சார். வாங்க. என்ன சுற்றாத. என்ன சுற்றாத. ப்ளீஸ் என்ன சுற்றாத. ஹலோ, நான் தான் ஏசி பேசுறேன். என்ன ஜட்ஜி சுந்தரபாண்டியன் மாடுறா? யார் பேசுறது? எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ. வழக்கமா வர போட்ல இருந்து சரக்க வாங்கிட்டு வந்துட்டேன். இஸ் இட் வெரி குட். ஏய் ஜாதி மல்லியில் பாதி மல்லிகை பூத்திருக்குது ராஜா, மீதி மல்லிகை நீ தொடும் வரை காத்திருக்குது ராஜா. நெஞ்சோடு ஆசை எப்போது பூஜை, நெஞ்சோடு ஆசை எப்போது பூஜை. ஜாதி மல்லியில் பாதி மல்லிகை பூத்திருக்குது ராஜா, மீதி மல்லிகை நீ தொடும் வரை காத்திருக்குது ராஜா. நெஞ்சோடு ஆசை எப்போது பூஜை, நெஞ்சோடு ஆசை எப்போது பூஜை. மல்லிகை பூவிலே ஒரு மண்டபம் பார்க்கவா, புடவை சிறையில் விடியும் வரையில் பொழுது போக்கவா. மல்லிகை பூவிலே ஒரு மண்டபம் பார்க்கவா, புடவை சிறையில் விடியும் வரையில் பொழுது போக்கவா. மேகம் இன்றி கார்த்திகையில் வானம் இல்லை, பெண்ணை விட்டால் மாமுனிக்கும் ஞானம் இல்லை. திறந்த பூவில் திறந்து தேடி அருந்த வேண்டும் ராஜா, ஜாதி மல்லியில் பாதி மல்லிகை பூத்திருக்குது ராஜா, மீதி மல்லிகை நீ தொடும் வரை காத்திருக்குது ராஜா. நெஞ்சோடு ஆசை எப்போது பூஜை, நெஞ்சோடு ஆசை எப்போது பூஜை.
யார் நீங்க? ஐம் சேகர். அண்ணா டான்ஸ் பாட்டு எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்ஸ். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஐம் வெரி சாரி, நான் அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டு இருக்கேன். இந்தாங்க என் விசிட்டிங் கார்டு. தேங்க்யூ. பாய். ஏமா ரோசி, ஹோட்டல்ல இந்த விசிட்டிங் கார்டை நீட்டி உன்னை பார்க்கணும்னு சொன்னானே, இவனை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியாது, நேத்து தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்படியா? இவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? பார்த்தா பெரிய மனுஷனா இருக்கான். ஒருவேளை நம்மளை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேச வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். நோனோ, நீ பாக்குறதுக்கு அழகா கவர்ச்சியா சிக்குன்னு இருக்கிற. ஒருவேளை உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்னு அவன் வந்திருக்கலாம் இல்லையா? கவர்ச்சி காந்தம் மாதிரி பச்சக்குன்னு இழுக்கும். அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? யாரையும் திடீர்னு நம்பிட முடியாது. அவன் கிட்ட நான் விசிட்டிங் கார்டு கொடுத்திருக்கேன். எப்படி அவன் என்ன பார்க்க வருவான்? அப்பா அவனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். டேவிட் யாருன்னு பாருங்க. பால்காரனோ தபால்காரனோ, ஆக மொத்தம் இம்சை. ஹலோ, யார் நீங்க? ஐம் சேகர். மிஸ் ரோசி இருக்காங்களா? இருக்காங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு ஆயுசு 100 சார். இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன சாப்பிடுறீங்க? எதை வேணாலும் சாப்பிடுவார். நோ தேங்க்ஸ், இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? நான் இந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன். எனக்கு ஒரு வேக்ஸ் ஃபேக்டரி இருக்கு. இருந்தாலும் எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல. நான் ஒரு தனி மனிதன். ஐயோ பாவம். நான் உன்னை கேட்க போறேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? பரவாயில்ல, சொல்லுங்க. நாங்க எப்பவுமே எதையுமே தப்பா நினைக்கிறது இல்ல. நீங்க கேளுங்க. உங்களுக்கு எந்த ஊரு? நாங்க வெளிநாடு. இந்தியாவை சுத்தி பார்க்க இங்க வந்தோம். இங்க இருக்கிற கலாச்சாரம் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால இங்கேயே தங்கி பரதநாட்டியம் கத்துக்கிட்டேன். இப்ப எல்லாம் அதுக்கு மவுஸ் இல்ல. அதனால ஹோட்டல்ல டான்ஸ் ஆடி வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். இவர் உங்களுக்கு என்ன வேணும்? இவர் எங்க அண்ணன். BA வரைக்கும் படிச்சிருக்காரு. கொஞ்சம் இன்னோசென்ட். வேலைக்காக பேயா அலைஞ்சிட்டு இருக்காரு. ஆனா வேலை தான் கிடைக்கல. ஐயோ பாவம். கிண்டலா? எங்களை பார்த்தா இப்ப பாவமா தான் தெரியும். போ பாருங்க, நல்லா புரிஞ்சுக்குவீங்க. ஹோட்டல்ல நீங்க 10 பேர் மத்தியில டான்ஸ் ஆடுறீங்க. பல பேர் உங்களை கட்டி பிடிக்கிறாங்க. அது உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதெல்லாம் ரொம்ப சகஜம் சார். ஐ எம் வெரி ஓபன் ஹார்ட்டட். நான் ரொம்ப ஓபனா பேசுவேன். நீங்க தப்பா நினைக்கலனா? நோ, நாங்களும் ரொம்ப ஓபன். மூடுறதே கிடையாது ஹார்ட்ட. நீங்க தைரியமா சொல்லுங்க. அது வந்து பரவாயில்ல, சொல்லுங்க. அது வந்து உங்க தங்கச்சிய நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன மிஸ்டர், திடுதிப்புன்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்சீங்க? நீங்க யாரு என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஏன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்களே? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? பாத்தீங்களா, மௌனமா இருக்காங்க. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க. ஊமா பொண்ணு கூட தான் மௌனமா இருக்கும். அதுக்காக எல்லாத்துக்கும் ஓகேன்னு அர்த்தமா? என்னமா? சும்மா இருங்கண்ணே. இத பாருங்க சார், அவசரப்படாதீங்க. நீங்க சொல்லிதான் எங்களுக்கு உங்களை பத்தி தெரியும். நான் உங்களை புரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால முதல்ல ஃப்ரெண்ட்ஸா பழகுவோம், ஒருத்தர் புரிஞ்சுக்குவோம், அப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். அப்படின்னா ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். இனிமே நீங்க ஹோட்டல்ல டான்ஸ் ஆட வேண்டாம். நான் மந்த்லி உங்களுக்கு 10,000 ரூபாய் தரேன். நீங்க வீட்லயே இருந்தா போதும். சேச்சே, அது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சா தான் நல்லது. ஒண்ணுமே இல்லாம வீட்டுல உட்கார்ந்துகிட்டு 10,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தா பாக்குறவங்க ரொம்ப அசிங்கமா நினைப்பாங்க. உங்களுக்கு எங்க மேல அவ்வளவு அன்பு இருந்தா உங்க ஃபேக்டரியில எங்க அண்ணனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. நீங்க கொடுக்கறதா சொன்ன அந்த 10,000 அவருக்கு சம்பளமா கொடுங்க. கரெக்ட். குட். உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்ப வந்து உங்களை பார்க்கலாம்? நாளைக்கு காலையில வந்து பாருங்க. சரிங்க. ஓகே, see you. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்தாங்க. என்னது? புதுசா வேலையில சேர போறேன் இல்லைங்களா, அதனால ஒரு சின்ன அன்பளிப்பு. Thank you. Take your seat. அங்க. Thank you. வர்க் எல்லாம் கரெக்டா செய்றீங்களா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? எதை எப்பப்ப எப்படி செய்யணுமோ அத அப்பப்ப அப்படியே செஞ்சிருவேன். சுருக்கமா சொன்னா உங்களுக்கு நான் உண்மையா இருப்பேன்.
போக போக நீங்களே புரிஞ்சுக்க போறீங்க. நான் அன்னைக்கு உங்களையும் உங்க தங்கச்சியும் நல்லா புரிஞ்சுக்கிட்டதாலதான் உங்களுக்கு என் ஃபேக்டரியில வேலை போட்டு கொடுத்துருக்கேன். நீங்க இன்னைக்கே போய் வேலையில ஜாயின் பண்ணலாம். ரொம்ப நன்றி சார். அப்ப நான் வரேன். சரி. உட்கார். அவசரமா போன் பண்ணி வர சொன்னியாமே, என்னடா விஷயம்? இன்னைக்கு நைட் வழக்கம் போல ஒரு போட் வருது. நீ போய் சரக்க சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துரு. நோ, இனிமே நான் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்ய விரும்பல, செய்யவும் மாட்டேன். என்னடா திடீர்னு இப்படி சொல்ற? திடீர்னு இல்ல, கொஞ்ச நாளா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். இப்ப நான் திருந்திட்டேன். என்ன திருந்திட்டியா? ஆமாண்டா, உன்னோட சேர்ந்து உன்னை ஒரு பெரிய பணக்காரனாக்கி பல தொழில்களுக்கு முதலாளி ஆக்கியிருக்கேன். ஆனா நான் நீ கொடுக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறேன். என்ன முதலாளி ஆக்கணும்னு நீ நினைக்கவும் இல்ல, அதுக்கு நான் ஆசைப்படவும் இல்ல. டேய், நீ அவசரப்பட்டு என்ன தவறா புரிஞ்சுக்கிட்ட. சரி சரி, நீ ஒண்ணு அந்த வேலைக்கு போக வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். டேய் குமார், இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? பியூட்டிஃபுல். என்ன விஷயம் இந்த போட்டோ என்கிட்ட காட்டுற? இந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்தியா, எனக்கு பிடிச்சிருக்கிறது உனக்கும் பிடிச்சிருக்கு. இதான்டா ஃப்ரெண்ட்ஷிப். இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிட்டு இந்த பொண்ணு கூட ஜாலியா. இது நடக்கவே நடக்காது. என்னடா சொல்ற? உண்மையதான்டா சொல்றேன். இந்த பொண்ணு அவ்வளவு ஈஸியா அடைய முடியாது. வீணா ஆசை வச்சு மோசம் போகாது. முடியுமா முடியாதாங்கிறத நீ பார்க்கத்தான் போற. டேய், நான் இந்த பொண்ணை தான் காதலிச்சுட்டு இருந்தேன். இவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் திருந்துறதுக்கே இவதான்டா காரணம். என்னடா சொல்ற? டேய், நீ நினைக்கிற மாதிரி இது நல்ல பொண்ணு இல்லடா. இவ ஒரு ப்ராஸ்டிடியூட். இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொன்ன, ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணுக்காக என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துக்கிற. டேய், நீ எந்த பொண்ணோட வேணாலும் விளையாடு, ஆனா இந்த பொண்ணோட வாழ்க்கையில மட்டும் ப்ளீஸ் விளையாடாது. உன்னோட உயிருக்கு உயிரா பழகிட்டு நீ சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தனே, எதுக்காக தெரியுமா? டேய், எல்லாரும் இங்க வாங்க. காசெல்லாம் கொண்டாங்க. என்னடா இவ்வளவு தானே? சீக்கிரம் கொடுறா. என்னடா வெறுங்கையோட நிக்கிற? பிச்சை எடுக்க போல. ஏய், நீ ரொம்ப பொய் சொல்ற. உன் கைய காலை எடுத்தாத்தான் நீ ஒழுங்கா பிச்சை எடுப்ப போல் இருக்கு. நீ ரொம்ப அழகா இருக்க. உன் மூக்கு காது எதையாவது உன்னை எடுத்தாத்தான் நீ ஒழுங்கா பிச்சை எடுப்ப. அன்னைக்கு நீ உயிரை காப்பாத்தினதுக்காக நான் உனக்கு கொடை பிடிச்சேன். அதுக்காக நீ சொல்றதையெல்லாம் கேட்டேன். ஆனா இன்னைக்கு நான் திருந்தி வாழ நினைக்கிற போது நீ குறுக்க நிக்கிற. நான் அதை விரும்பவும் மாட்டேன், விடவும் மாட்டேன். குட் பை. நீ எப்படி வாழுவங்கிறத நானும் பார்க்கிறேன். Follow me.
குமார் இந்த பணத்தை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாரு. என்னைக்கு எங்க சித்ரா யார்? என் பேரு தான் சித்ரா. என்ன விஷயம்? இங்க விபச்சாரம் நடக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதனால உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அப்படி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல சார். எனக்கு வேண்டாதவங்க யாரோ இப்படி தவறா ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் பேசாதீங்க. நீங்க பணம் வாங்குனதை நானே என் கண்ணால பாத்துட்டேன். என்கிட்ட நடிக்காதீங்க. சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. இவங்களை கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். வாடா. சார், கொஞ்சம் விடுங்க சார். எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். சார், கொஞ்சம் விடுங்க சார். சார், என்ன கேளுங்க சார். ஓகே நாட்டுக்கு போலாம். சேகர், டேய், உன்னை என் கூட பிறந்த சகோதரனா நினைச்சிட்டு இருந்தேன். நீ துரோகிங்கிறத நிரூபிச்சிட்ட. நான் உனக்கு செஞ்ச உதவிக்கு நீ செய்யற கைமாறாது. நான் உனக்கு எதுக்குடா கைமாறு செய்யணும்? என்கிட்ட வேலை பார்த்த, சம்பளம் வாங்கிக்கிட்ட. அதுக்கு மேல எதிர்பார்த்தா இப்படிதான் இருக்கும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? என்ன சார் இங்க கலாட்டா? சார், இவன் என் ஆபீஸ்ல மேனேஜரா இருந்தான். அப்ப பணத்தை திருடிட்டான். அதுக்காக நான் இவனை வேலையை விட்டு நிறுத்திட்டேன். அதனால என் மேல கோவப்பட்டு என்னை இப்படி அவமானப்படுத்திட்டான் சார். இவனை நான் கவனிச்சுக்கிறேன். சரி, வா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ. யார் நீங்க? என் பேர் ரோசி. நேத்து ஹோட்டல் அரெஸ்ட் பண்ணீங்களே மிஸ்டர் குமார், அவரை நான் பார்க்கணும். கான்ஸ்டபிள். எஸ் சார். இவங்களை குமார் இருக்கிறதுக்கு அழைச்சிட்டு போங்க. தேங்க்யூ சார். இட்ஸ் ஆல் ரைட். மிஸ்டர் குமார், என்ன மேடம், என்ன விஷயம்? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? நல்லாவே தெரியுது. ஆமா, அன்னைக்கு ஹோட்டலுக்கு வந்தீங்க. சேகரோட ஏதோ பேசுனீங்க, அவரோட சண்டை போட்டீங்க. உங்களுக்கு அவருக்கு என்ன தொடர்புன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மேடம், உங்களை நான் என் தங்கச்சியா நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அவனும் நானும் நெருங்கிய நண்பர்கள். இன்னைக்கு அந்தஸ்து மிக்க பெரிய மனுஷனா இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். சட்டத்துக்கு முரண்பாடா பல தொழில்கள் செஞ்சு அவனை நான் பெரிய மனுஷனாக்கினேன். மறுபடியும் அவன் அதே தொழிலை செய்யணும்னு வற்புறுத்தினான். நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். இனிமேயாவது நேர்மையான வாழ்க்கையை வாழலான்னு சொன்னேன். அவன் கேட்கல. அவன் அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி. அப்படியா? மேடம், அவன் ஒரு கொலைகாரன், ஒரு நூதனமான கடத்தல்காரன். அவனை நம்பி ஏமாந்துடாதீங்க. அவன் பின்னாடி ஒரு கொள்ள கூட்டமே இருக்கு. இது உங்களுக்கு போக போக தெரியும். தேங்க்யூ சார். இப்போதைக்கு இது போதும். நான் வரேன். இவங்க தான் எங்க வீட்டுல கல்லு விட்டாங்க. அப்படியா? இவங்களை முட்டி முட்டி தட்டுங்க சார். நான் கவனிச்சுக்கிறேன் சார்.
யார் நீ? நான் எப்பவுமே கூட்டிட்டு வந்துதான் பழக்கம். ஆனா நீ முதல்ல வந்து எனக்காக ரிசர்வா இருக்கே, என்ன விஷயம்? நானா உன் எதிரி? உன்னை பத்தின அத்தனை விஷயங்கள் எனக்கு தெரியும். நீ ஒரு கொலைகாரன், கொள்ளக்காரன், அத்தனை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். வெரி குட். மிஸ்டர், சிரிச்சிட்டு என்ன ஒண்ணு ஏமாத்திடலான்னு பாக்காதீங்க. என்ன பத்தி விஷயங்கள் அத்தனையும் தெரிஞ்சு வச்சிருக்க, நான் உன்னை பாராட்டுறேன். நீ ஒரு கொலைகாரன்னு போலீஸுக்கு சொன்னா என்ன தண்டனை கிடைக்கும்னு உனக்கே தெரியும். அப்படி வேண்டானா உனக்கும் எனக்கும் ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? ஒரு 25 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்தா ஒரு ரகசியங்களை வெளியில சொல்லாம நான் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடுவேன். பெண்களுக்கு எப்பவும் பின் புத்தின்னு சொல்லுவாங்க. அதை நீ நிரூபிச்சு காட்டிட்ட. கேட்கறதுதான் கேட்டியே. ஒரு 50 lakhs, ஒரு 1 crore கேட்டிருக்கலாமே. நல்லா பாருங்கய்யா. சரிங்க சார். ஒண்ணும் இல்ல சார். இல்ல சார். யூ கோ. போலாம் போலாம். ஸ்டாப். இந்த வண்டி போலாம் சார். Yes, yes. Come on. Stop. வண்டி நம்பர் என்ன? 199. போலாம் சார். நிறுத்துங்க சார். நான்சென்ஸ். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எதை எப்ப செக் பண்ணணும்னு தெரியாம போச்சு. ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. மிஸ்டர், டிக்கி சாவியை கொடுங்க. டிக்கில ஒண்ணும் இல்ல. ஏன் இப்படி பதறீங்க? கமான். நான் யார் தெரியுமா? இப்படிதான் மந்திரிய தெரியும், கமிஷனர் தெரியும், ஐஜியை தெரியும்னு சொல்றீங்க. அங்க போய் கேட்டா டூ யுவர் டியூட்டின்னு சொல்றாங்க. கமான். நான் நினைச்சா நாளை காலையில டியூட்டில இருக்க மாட்டேன். கரெக்ட் சார். நாளைக்கு தான் என்னோட ரிட்டையர்மெண்ட். அதுக்குள்ள ஒரு நல்ல கேஸ புடிச்சிடலாங்கிறதுக்காகத்தான் நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சாவி.
ஏன் சார் இப்படி 10 பேர் சந்தேகப்படுற அளவுக்கு பெட்ஷீட் வெளியில தெரிய மாதிரி வைக்க கூடாது. மடிச்சு ஓரமா உள்ள வைக்கணும். ஓகே? போயிட்டாரு. அவரு உங்களுக்கு நன்றி சொல்றது போக நீங்க அவருக்கு சல்யூட் அடிக்கிறீங்களா சார்? அதுவா பார்த்தா பெரிய ஆளா இருக்கான். நாளைக்கு நான் ரிட்டையர் ஆக போறேன்ல, ஒரு சல்யூட் அடிச்சு வச்சா ஒரு வாட்சன் வார்டு வேலையாவது கிடைக்காதாங்கிறதுக்காகத்தான். ஓஹோ, எப்பவும் நீங்க கமர்ஷியல் தான் சார். என் சர்வீஸ்ல ஒரு கேஸாவது புடிச்சிடலான்னு பார்த்தேன். அவன் அடிச்சிட்டு போயிட்டே இருக்கான். எதை சார்? தண்ணியை தான். ஒரு விவரம் கிட்டவையா. ஹலோ. ஹாய். ஹேவ் இட். ஐ அம் சாரி. ஆமா, என் பர்த்டே பார்ட்டிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க. உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன். ஆனா வரல. ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு. சரி ஏதாவது சாப்பிட்டு போலாமேன்னு இங்க வந்தேன். ஆனா கரெக்டா நான் இங்கதான் இருப்பேன் தெரிஞ்சுட்டு வந்திருக்கீங்களே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வர்ற வழியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான் நேரா இங்க வந்தேன். அப்புறம் ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு? வேற ஒண்ணும் இல்ல, நான் போட்ட கணக்குல ஒரு சின்ன சைபர் மிஸ் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். இப்படிதான் ஏதாவது பேசி சமாளிக்கிறீங்க. சாப்பிடுங்க. மின்னல் போலே வந்து ஆடுவேன், மீண்டும் மீண்டும் மண்ணில் தோன்றுவேன். மின்னல் போலே வந்து ஆடுவேன், மீண்டும் மீண்டும் மண்ணில் தோன்றுவேன். வானுக்கு முடிவில்லையே, என் வாழ்க்கைக்கும் முடிவில்லையே. மின்னல் போலே வந்து ஆடுவேன், மீண்டும் மீண்டும் மண்ணில் தோன்றுவேன். வானுக்கு முடிவில்லையே, என் வாழ்க்கைக்கும் முடிவில்லையே. கங்கை காய்வதும் இல்லை, மங்கை ஓய்வதும் இல்லை. கத்தி வீசினால் என்ன, காற்று ஓய்வதில்லை. கங்கை காய்வதும் இல்லை, மங்கை ஓய்வதும் இல்லை. கத்தி வீசினால் என்ன, காற்று ஓய்வதில்லை. தாகம் கொண்டு வந்தேன் கண்ணா, தண்ணி காட்ட வந்தேன். தாகம் கொண்டு வந்தேன் கண்ணா, தண்ணி காட்ட வந்தேன். தேவலோகம் கொண்டு போக தேடி கேட்க வந்தேன். மின்னல் போலே வந்து ஆடுவேன், மீண்டும் மீண்டும் மண்ணில் தோன்றுவேன். வானுக்கு முடிவில்லையே, என் வாழ்க்கைக்கும் முடிவில்லையே. தீர்ந்து போகுமா யுத்தம், ரத்தம் கேட்கிறேன் ரத்தம். கண்கள் மூடினால் என்ன, கனவில் கேட்கும் சத்தம். தீர்ந்து போகுமா யுத்தம், ரத்தம் கேட்கிறேன் ரத்தம். கண்கள் மூடினால் என்ன,
ரசிக்கும் முடிவில்லையே லா 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 இந்த ரூம்ல ஒரு டான்சர் இருந்தாங்களே அவங்க இந்நேரம் சிங்கப்பூருக்கே போயிருப்பாங்க சார். என்னப்பா சொல்ற? ஆமா சார், எங்க முதலாளி அவங்கள ஏர்போர்ட்ல சந்திச்சிருக்காரு. பிளைட் 4 மணி நேரம் லேட்டா போச்சான். அந்த கேப்ல இங்க வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க. நீங்க அவங்கள அவசியம் சந்திக்கணும்னா அடுத்த வருஷம் வந்தாங்கன்னா அட்ரஸ் வாங்கி வைக்கிறேன் சார். சரி சரி, நீங்க அவசியம் அவளை பார்த்துதான் ஆகணுமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா டான்ஸ் ஆடினாங்க, ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாமா நினைச்சேன். பரவாயில்ல, வா போலாம். என்ன நடந்தது? நீங்க சொன்ன மாதிரியே நான் சேகர் கிட்ட போய் அவனை டெஸ்ட் பண்ணேன். அவன் என்ன கொலை செய்ய முயற்சி பண்ணா. நான் செத்த மாதிரி நடிச்சு அவனை ஏமாத்திட்டேன். வெரி குட். ஒரு முக்கியமான விஷயம், அவன் ஒரு அயோக்கியன். அதோட அவன் ஒரு பெரிய கொலைகாரன். அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உன்னை அவன் ஹோட்டல்ல பாத்துட்டான். நீ உயிரோடு இருக்கிறதும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே நீ இருக்கிறது உன் உயிருக்கு ஆபத்து. இந்த ஃபிளைட் டிக்கெட், உடனே டெல்லிக்கு போயிடு. ஏதாவது தேவைப்பட்டா நான் உன்னை கூப்பிடுறேன். ஓகே மேடம். காதல் சங்கதி ஓடிடுவானுங்க. தங்கச்சில தோல் வந்து மனதை தவிக்க விட்டாலே. யோ முட்டை சீக்கிரம் போயா. All right. ரோசி, நான் அந்த ஃபேக்டரியில சேர்ந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகுது. அங்க உள்ள எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அலசி தோண்டி துருவி பிச்சு பிராண்டி பார்த்துட்டேன். எந்தவித தடையும் கிடைக்கல. இன்னொரு பிஸ்கட் எடுத்துக்கிட்டோமா? என் கூட அவன் பழகிறத பார்த்தா எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அந்த ஃபேக்டரியில ஒரு பெரிய மெழுகுவர்த்தி வச்சிருக்காங்க. அதை சுத்தி பூந்தொட்டி அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மெழுகுவர்த்தியை நான் பார்த்ததே இல்லை. அதை பார்க்கும்போது ஆச்சரியமாவும் இருக்கு, டவுட்டாவும் இருக்கு. அப்படின்னா நாளைக்கு ஃபேக்டரியில ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி ஒரு சண்டையை உருவாக்கிடுங்க. நான் போலீஸோட வரேன். அம்மா, இது வரைக்கும் நான் சண்டையை எட்ட இருந்து தான் பார்த்திருக்கிறேன். கிட்ட இருந்து கலந்துகிட்டது இல்ல. சரியான நேரத்துக்கு வந்துருங்க, இல்லைன்னா என்ன மெழுகு மாதிரி உருக்கிடுவான். பெரியவரே, உங்க 8வது மகன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். நீங்க 20-25 வருஷமா வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுனால இந்த வேலையை உங்களுக்கு போட்டு தர. ஆனா வேலையில கட் அண்ட் ரைட்டா இருப்பேன். மிஸ்டர் நேமிநாதன். எஸ் சார். என்னப்பா, அப்பாயின்மெண்ட் லெட்டர் ரெடியா? ரெடியா இருக்கு. ஆமா, யாருக்கு வேலை? இவருக்கு தான். இவருக்கா? ஏங்க, இது டைப்ரைட்டிங் மிஷின்.
டைப்ரைட்டர்ல இருக்கிற கீபோர்ட விரலால தட்டணும். முடியுமா உங்களால? கொஞ்சம் இருங்க. இதுல எதுங்க டைப்ரைட்டிங் மிஷின்? கிழிஞ்சது போ, தட்டின மாதிரிதான். ஏயா இந்த ஆளு அடுத்த வாரமே ரிட்டையர்ட் ஆயிடுவார் போல் இருக்கு. இவரை கொண்டாந்து வேலை போட்டு கொடுக்குறாங்கறிய. நானும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். இந்த ஆபீஸுக்கு எத்தனையோ தகுதியான சின்ன பசங்க வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்கிட்டு இந்த மாதிரி ஆட்களா உனக்கு வேண்டியவங்களா கொண்டாந்து திணிக்கிறிய. மூஞ்சிய பாரு, முந்தா நாள் சென்ட்ரல் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன மாதிரி இருக்குது. என்ன விஷயம்? விஷயம் என்னன்னா என்ன? ஏன் இஷ்டம். ஏன்னா இவர் இங்க பிஎம். பிஎம்னா இது கூட தெரியாம சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறிய. பிஎம்னா நீயே சொல்லப்பா. பர்சனல் மேனேஜர் தான், வேற ஒண்ணும் பெருசா நினைச்சுக்காதீங்க. நானும் தான் இருக்கிற அட்டெண்டராவே இந்த கட்டடத்துக்கு கடகால் போட்ட காலத்துல இருந்து எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது. ரம்பநாதா, கொஞ்ச காலமா இந்த ஃபேக்டரியில வேலை கிடைக்கிறதோ ப்ரமோஷன் கிடைக்கிறதோ தகுதிய வச்சு இல்ல, அதுக்கு ஒரு செட்டப்போட வரணும். இப்ப இவர் வரல. நானே என் சொந்த செட்டப்புக்கு நாயா பேயா அலையறேன், கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் என்ன மத்தவங்க செட்டப்புக்கு நான் சொல்லணும்? நாய யார? என்னடா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிற? எனக்கு கோபம் வந்துச்சு. வராது. ஏன்? வேலைக்கு வந்த விதம் அப்படி. நக்கலா நாயுங்களா? எனக்கு கோபம் வந்துச்சு, உங்க 3 பேர் சீட்டையும் டர்னு கிழிச்சிருவேன். யோ, உனக்கு கோபம் எப்படியா வரும்? நீயே பிஎம் ஆனது உன் தங்கச்சியை வச்சுட்டாலே. சொன்ன ஹலோ, நான் தான் சிஐடி இன்ஸ்பெக்டர் ரோசி பேசுறேன். நான் தான் ஐஜி பேசுறேன். என்ன விஷயம்? நான் சந்தேகப்பட்ட மாதிரி சேகர் தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணி இன்னைக்கு அவனை ஆதாரப்பூர்வமா நான் ஃபேக்டரியில அரெஸ்ட் பண்ண போறேன். வெரி குட். சார், டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் அனுப்பி அவன் ஃபேக்டரியை ரவுண்ட் அப் பண்ண சொல்லுங்க. இந்த 3 மூதேவிகளும் என்ன அடிச்சுட்டானுவோ. இவங்க எலும்ப நொறுக்கி கூடையில அள்ளி குப்பை தொட்டியில கொட்டுங்கடா. சேகர் ஹியர். ஹலோ ஹலோ, மேனேஜிங் டைரக்டரா? நான் டேவிட் பேசுறேன். இங்க ஃபேக்டரியில ஒரே சண்டை, குழப்பம், ஒரே கலாட்டா. சாரி, உங்கள இல்ல, இங்க பசங்களுடைய இம்சை. பாருங்க, உடனடியா வந்தீங்கன்னா உங்க ஃபேக்டரியை முழுசா பார்க்கலாம். தாமதிச்சீங்க தரமட்டமாயிடும். அப்படியா? இதோ வர. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நான் சேகர் பேசுறேன். எங்க ஃபேக்டரியில பெரிய கலாட்டம் நடக்குது. சீக்கிரம் வாங்க.
ரோசி நீயா? Shut up. I am CID Inspector Rosi. நீ ஒரு கொலைகாரன், அயோக்கிய. உன் பணத்தினால பல பேரை விலை கொடுத்து வாங்கி உனக்கு சாதகமா ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்த. உன்னை கையும் களவுமா பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, எத்தனை செல்வாக்கு இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு சாதகமான ஒரு பக்கத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கிற உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க எல்லாம் சட்டத்தின் மறுபக்கம் திரும்பும் போது தண்டனையில இருந்து தப்பிக்கவே முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? அரசு வாதத்தின் திறமையினால் வழக்கு வென்றது, நியாயம் வழிக்கு வீழ்ந்தது. வாதத்தின் திறமையினால் வழக்கு வென்றது, நியாயம் வழுக்கி வீழ்ந்தது. நீ வளர்த்து விட்ட தீமைகளே வாழ்வை கொண்டது, முடிவில் வாய்மை வென்றது, வாய்மை வென்றது. வாதத்தின் திறமையினால் வழக்கு வென்றது, நியாயம் வழுக்கி வீழ்ந்தது.